Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 28/8/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து ரவுண்டு 2க்கான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ரவுண்ட் 2 அப்டேட்ஸ். ரவுண்ட் 2 கூடிய விரைவில் துவங்க உள்ளது அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பு தான் இது. ஒவ்வொரு சுற்றினுடைய ஆல் இண்டியா கோட்டா ஒவ்வொரு சுற்றினுடைய துவக்கத்துலேயும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கப்புறம் சீட் மேட்ரிக்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த முன்னறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகிருக்குது. அந்த போர்ட்டலில் பிடபிள்யூடி கேண்டிடேட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 5/9/2025 மாலை 5 மணிக்குள்ளே நியர்பையில் இருக்கிற பிடபிள்யூடி சென்டர்ஸுக்கு போயிட்டு அவங்களுடைய எம்சிசி நாம்ஸில் இருக்கக்கூடிய என்எம்சி நாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வாங்கி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க பிடபிள்யூடி போர்ட்டலில். இதற்கான கடைசி நாள் 5th செப்டம்பர் 2025. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். இதன் தொடர்ச்சியாக கூடுதலாக அந்த பிடபிள்யூடி டிசபிலிட்டி சென்டர்ஸ் அதிகரிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து உங்களுக்கு என்னவெல்லாம் வரலாம், கூடிய விரைவில் உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கூடிய விரைவில் வெளியிடப்படும். அந்த சீட் மேட்ரிக்ஸில் ரவுண்டு 2ல் நியூலி ஆடட் சீட்ஸ் எவ்வளவு, அதே போல் ரவுண்டு 1ல் ஃப்ரீ எக்ஸிட் ஆன மாணவர்கள் விட்டு சென்ற அந்த சீட்டும் உங்களுக்கு ரவுண்ட் 2ல் ஆட் ஆயிரும். அதே போல் ஆல்ரெடி ரவுண்டு 1ல் ஜாயின் பண்ண கேண்டிடேட் அவங்க சீட்டை ரிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸும் உங்களுக்கு இந்த ரவுண்டு 2 சீட் மேட்ரிக்ஸில் ஆட் ஆகிருக்கும். அப்போது ரவுண்டு 2 ஆல் இண்டியா கோட்டாக்கான சீட் மேட்ரிக்ஸ் எப்போ, அதே போல் ரவுண்டு 2க்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் எப்போ, ஸ்டேட் கோட்டாக்கான ஷெட்யூல் எப்போ அப்படிங்கிறது கூடிய விரைவில், இன்னமும் சொல்லப்போனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு ஓரிரு நாட்களுக்குள்ளே, இன்றிலிருந்து ஓரிரு நாட்களுக்குள்ளே எதிர்பார்க்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இப்போது உங்களுக்கு எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் பிடிஎஃப் தான் இது. இன்றைக்கி தேதியில், அதாவது 28/8/2025 இன்றைக்கி தேதியில் வந்திருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். This is for the information to all participating institutes of UG Counseling 2025 that for the convenience of PWT candidate, Medical Counseling Committee has onboarded for the following medical colleges list enclosed below designated disability centers to issue the disability certificate with respect to interim guidelines issued by NMC on assessment method for the granting admission in MBBS courses under the PWT category for the academic year 25-26. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிடபிள்யூடி போர்ட்டல் ரவுண்டு 2 ஆஃப் யூஜி கவுன்சிலிங் இஸ் ஆக்டிவ் நவ் அண்ட் இஸ் ஓப்பன்ட் அப் டு 12 noon ஆஃப் 9th செப்டம்பர். அப்போது இதில் இதுக்கு முன்னதாக 5th செப்டம்பர்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த தேதி மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 9 செப்டம்பர் 2025க்குள்ளே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த பிடபிள்யூடி டிசபிலிட்டி சென்டர்ஸில் போயிட்டு அவங்களுக்கான என்எம்சி நாம்ஸில் சர்டிஃபிகேட்டை வாங்கி 9 செப்டம்பர் 2025 12 மணிக்குள் அவங்க என்ன பண்ணணும், இதை அப்லோட் பண்ணியிருக்கணும். இங்கே கூடுதலாக சேர்க்கப்பட்ட அந்த டிசபிலிட்டி சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற சென்டர்ஸ் உத்தரப்பிரதேசில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கிங் ஜார்ஜ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி லக்னோ அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. சிவில் ஹாஸ்பிட்டல் அகமதாபாத் அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. நியூ சிவில் ஹாஸ்பிட்டல் சூரத் அதற்கான மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. பிடியூ ஹாஸ்பிட்டல் ராஜ்கோட் அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அஸ்ஸாம் மெடிக்கல் காலேஜ் திபூர்கா
அதுக்கான மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கவுகாத்தி மெடிக்கல் காலேஜ், அப்புறம் சில்சார் மெடிக்கல் காலேஜ், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், எய்ம்ஸ், மங்களகிரி, ஜோரம் மெடிக்கல் காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ள டிசபிலிட்டி சென்டர்ஸ். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, 9ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ரவுண்டு 2க்கான எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான ஷெட்யூல் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகேங்களா? அப்போது ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2க்கான ஷெட்யூல் அப்படிங்கிறது 9 செப்டம்பர் 2025 மதியம் 12 மணி வரைக்கும் இருக்கும். அப்போது இந்த பிடபிள்யூடி கேண்டிடேட் கீழே கொடுத்துள்ள அந்த சென்டர்ஸில் அவங்களுடைய பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்லோட் பண்ணணும். அடுத்தது கூடிய விரைவில் உங்களுக்கான சீட் மேட்ரிக்ஸ், அதே போல் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ, சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படிங்கிற தகவலும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான இன்க்ளூடிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஷெட்யூலும் உங்களுக்கு வெளியிடப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாராவது பிடபிள்யூடி கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரைட்டுங்களா? இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிறதுல 5th செப்டம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த தேதி மாற்றம் செய்யப்பட்டு 9th செப்டம்பர் அப்படின்னு மாற்றிருக்காங்க. 9th செப்டம்பர் வரைக்குமே பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுக்கான பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டை வாங்கி ஆன்லைன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். அதனால தான் மறுபடியும் சொன்ன விஷயத்தை இன்னொரு டைம் சொல்கிறேன். 5ஆம் தேதி கிடையாது. ஏன்னா இங்கே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற இடத்துல 5th செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் நீட்டிக்கப்பட்டுள்ளது. 9th செப்டம்பர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.